இதேவேளை இன்று கூடிய விசேட தெரிவுக்குழு தொடர்பில் பிரதேச சபாநாயகர் சந்திம வீரக்கொடி கருத்து வெளியிட்டார். இதேவேளை மேலும் சிலர் பாராளுமன்ற சுற்றுவட்டமான புல்துவ சந்தையில் கூடியிருந்தனர். இதேவேளை அமைச்சர் மோவின் சில்வா உட்பட சில அரசியல்வாதிகளும் அங்கு வருகை தந்திருந்தனர். பாராளுமன்றத்துக்கு திரும்பும் இடத்திற்கு எமது ஆட்கள் நடந்து செல்லுங்கள். நீதிமன்றம் உயரிய இடமில்லை. நீதிமன்றத்தை விட பாராளுமன்றம் உயர்ந்தது. நேற்று அவர்கள் மேற்கொண்ட வேலை நிறுத்தம் தவறானது. அங்கு செல்லுங்கள், ஓரமாக செல்லுங்கள். வரும் பஸ்களை நிறுத்துங்கள். நமது 20 பஸ்கள் இருக்கின்றதல்லவா, அவர்களை அங்கு நிறுத்துங்கள். அவர்களை வரவிடாதீர்கள். ප්‍රභාකරන්ගේ අවසාන කෘතිය සිදු කරේ. දැන් මේ සමහර නීතිඥයෝ සමහර பிரபாகரனின் இறுதி நடவடிக்கை நிறுத்தப்பட்டது. சில சட்டத்தரணிகளும் நீதிபதிகளும் டயஸ்போராக்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு இந்த நாட்டை சீர்குலைப்பதற்கு முயற்சிக்கின்றனர். அந்த பிரபாகரனை ஆரம்பித்த இடத்திலே நிறைவடைய செய்தோம். இவற்றை கூறுவதற்கு நான் பயப்படவில்லை. இவர்கள் புதுக்கடையிலிருந்து ஆரம்பிக்க முயற்சிக்கின்றனர். பாராளுமன்றமே உயரிய இடமாகும். பாராளுமன்றம் மிகவும் சரியானது. குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் பதவி விலகுவதாக பிரதம நீதியரசர் கூறுகின்றார். பிழைகள் நிரூபிக்கப்பட்டன. மோவின் சில்வா கூறுகிறேன், தயவு செய்து பதவி விலகுங்கள். பூஜைக்கு வைக்கப்பட்ட தாமரை மலர் போன்று செல்லுங்கள். வெறுமனை துர்நாற்றம் வீசும் பூ போன்று செல்ல வேண்டாம். இதை கூறுவது மோவின் செல்வா. இதுதான் எனது நிலைப்பாடு. இவற்றை கூற நான் பயப்படவில்லை. இன்று முற்பகல் 10:10 அளவில் பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டநாயக்க பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு முன்னிலையில் ஆஜராவதற்கு பாராளுமன்ற கட்டட தொகுதியை சென்றடைந்தார்.